ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யம்மி ரிச்சி ஃபுட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஸ்பெஷல். இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஜில்லுன்னு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குல்ஃபி தாங்க. ஸோ குல்ஃபி வந்து பிடிக்காத ஆளே இருக்க முடியாது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதை எப்படி ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக குல்ஃபி கடையில் கிடைக்கிற மாதிரியே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு காட்டும். இதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க. நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய பால் தான். இதுக்காக கெட்டியான பால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெறும் நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி எதுவுமே மிக்ஸ் பண்ணவே இல்லை. பால் வந்து ஒரு 300 ml வற்றுனா போதுங்க 1 லிட்டர் பாலில். ஸோ நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்பப்போ கிளறி விடுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இதுக்கு இடையில நம்ம நட்ஸை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 20 முந்திரி, 20 பாதாம், ஒரு 4 ஏலக்காய், இதெல்லாம் நல்லா பொடி பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ பால் வற்றிடுச்சான்னு பார்க்கலாம். பால் வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, அடி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதனால டக்குன்னு வந்து அடி பிடிக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அப்புறம் குல்ஃபி டேஸ்ட் வந்து அடி பிடிச்ச மாதிரி வந்துடும். நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. இப்போ வந்து நல்லா வற்றிடுச்சு. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த கட்டியெல்லாம் கரையணும். அந்தளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா கரைஞ்சிடும். இப்போது இதுக்கு தேவையான சர்க்கரையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப வந்து சுகர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம ஜில்லுன்னு தானே சாப்பிட போகிறோம். நம்ம நார்மலாக சுகர் போட்டால் ஜில்னஸில் அந்த பாதி சுகர் போயிடும். ஸோ நல்லாவே சுகர் போட்டுக்கிறேன். ஆனால் கிட்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுனால சுகர் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க, நல்லா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி தளன்னு கொதிக்கணும். அரைச்சி வச்ச நட்ஸ் எல்லாம் நல்லா வெந்து கெட்டியாகிடும். ஸோ இப்போ பார்த்தா கெட்டியாகிடுச்சு பார்த்தீங்களா, பார்க்கவே தெரியுது. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம குல்ஃபி மோல்டில் மாற்றணும். ஸோ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மோல்டில் இப்போ ஊற்றிடலாம். இந்த மாதிரி மோல்டு வந்து இப்போ மீஷோலலாம் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சீப்பாக, ரொம்ப குவாலிட்டி, பட் ரொம்ப சீப் ரேட்லேயே கிடைக்கிது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வெயில் காலத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கனால. ஸோ நான் ஆல்ரெடி ஐஸ்கிரீம் பண்ணியிருந்தேன். அதில் 1 தொலைச்சிட்டாங்க சாப்பிட்றேன்ட்டு. ஸோ 5 தான் இருக்குது, இன்னொன்று இல்லை. அதில் ஐஸ் குச்சி வச்சுக்கலாம். நான் டம்ளர்லையும் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க டம்ளரில் ஐஸ் குச்சி வச்சு எப்படி பண்ணலாங்கிறதையும் இதில் காட்டியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். 10 ருபீஸ்க்கு வாங்கினா 10 ஐஸ் குச்சி கொடுப்பாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். மோல்டு இல்லைனாலும் நமக்கு குல்ஃபி ரெடி ஆயிரும். டம்ளர் இருந்தால் போதும். குல்ஃபி மோடில் ஊற்றிட்டு மீதி குல்ஃபியை டம்ளரில் ஊற்றியாச்சு. இதில் வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஷீட் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் ஜஸ்ட் ஐஸ் குச்சி டக்குன்னு நிற்காது. கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் திருப்பி ஐஸ் குச்சியை உள்ளே விட்டிங்கன்னா நின்றுக்கும். இந்த அலுமினியம் காயில் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ பின் பண்ணிவிட்டு இதில் ஐஸ் குச்சியை சொருகி வச்சா நின்றுக்கும். ஸோ நார்மலாக வைக்கிறப்ப நிற்காது. நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 1 ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐஸ் குச்சியை உள்ளே விட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணியாச்சு இதையும். ஸோ இப்போ அலுமினியம் காயில் வைக்காமல் நான் அந்த மோல்டில் வச்சு காட்டுறேன். அது வந்து மேலே வந்துடும். ஸோ 1 ஹவர் கழித்து திருப்பி நம்ம வச்சுட்டா அது ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஒரு 8 ஹவர்ஸ்க்கு கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா திக்காக பிடிக்கும். என்னோடய கிட்ஸுக்கு அதுக்குள்ளே வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே தீரணும்னு டார்ச்சர் பண்ணிட்டாங்க. 8 ஹவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு லைட்டாக கொலன்னு இருக்கும். பட் 8 ஹவர்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா செம்மையாக வரும். ஒரு திப்பியாக கூட இருக்காது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும். ஸோ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஐஸ் மோல்டை வந்து நீங்கள் தண்ணியில் காட்டுங்க. பைப்லேயோ இல்லை இந்த மாதிரி கிண்ணத்துலேயோ வச்சு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஐஸ் ரிமூவ் பண்ணுறப்ப அழகாக வரும் அந்த ஸ்டிக்கோட. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படணும். இதில் தண்ணியில் காட்டிட்டிங்கன்னா நல்லா வந்துடும். பார்த்தாலே தெரியுதில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப யம்மியாக இருக்குது.
டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது நார்மலாக நம்ம அலுமினியம் காயிலெலாம் வைக்காமல் நார்மலாக ஐஸ் குச்சி வச்சது பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே வேறு ஐஸ்கிரீம் பண்ணலாம், அது வேறு வீடியோவில் காட்டுறேன். சேமியாலாம் வச்சு ரொம்ப சிம்பிள், இதை விட ரொம்ப சிம்பிள். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டம்ளரில் இருக்க ஐஸ்கிரீமை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அந்த ஸ்டிக்கோடு ஈஸியாக வந்துடும், ரொம்ப சிரமப்பட வேணாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குல்ஃபி வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப ரிச்சு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக பெரிய பெரிய கடைகளில் குல்ஃபி இருக்கும் இல்லையா, சாப்பிடுவோம் இல்லையா, அந்த குல்ஃபி டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே கார்னிஷ்க்கு பிஸ்தா பருப்பு இருக்குது இல்லையா, அதை லைட்டாக க்ரஷ் பண்ணி இதில் போட்டிருக்கேன், தூவி விட்டுருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.